எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான்டா. அதாவது என்னென்னா, லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஃபோர்ஸ்ட் மேரேஜ், ஐ ஹேட் யூ பட் ஐ வாண்ட் டு சேவ் யூ, அதோடைய ஸ்பெஷல் எபிசோட் தான்டா. நான் அந்த வீடியோட லாஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு இதோடைய ஸ்பெஷல் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவாகவே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோடோடு வந்துட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் போன 2 வீடியோவை விடவும் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக 1K அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னன்னு தெரில, கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் நான் உங்கள் கூட வைக்கிறேன். என்னென்னா, நான் வேறு மாமா வீடியோவும் போட்டுட்டேன், ப்ரொஃபஸர் வீடியோவும் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு எனக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. அதனால் உங்களுக்கு எதுனா ஒரு ஐடியா கிடச்சிதுன்னா பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் எல்லாருடைய ரெக்வெஸ்ட் வீடியோவும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேவாடா? நான் கண்டிப்பாக போடுவேன், இது ப்ராமிஸ். ஓகேவா? போடுறேன். ஓகேடா. நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய மேன்ஷனில் இருக்கிற ஒரு அழகான ரூமில் கட்டிலில் துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போது அவருடைய ஹிப்பை சுற்றி ஒரு கை அப்படியே கிராப் பண்ணுது. நம்ம டீ லைட்டாக ஜெர்க் ஆகிட்டு அந்த கையை ரியலைஸ் பண்ணிவிட்டு, சங்குக்கா என்ன பண்ணுற? சும்மா இல்லையே, இது பார்க்க சும்மா மாதிரி இல்லையே. டே இன்னைக்கு உண்மையிலே நிறைய வேலை இருந்துச்சுடா. அப்படியா? ரொம்ப டயர்டாக இருக்கியா? ஆமாம். நான் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணட்டா? அப்படியா? பண்ணுறியா? அச்சோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எதுனா எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆனால் போகிறேன். ஏன்டா நீ டிசப்பாயின்ட் பண்ணிகிட்ருக்க? ஏன் சங்குக்கு என்ன வேணும்? அது என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கேட்குற விதத்தில் கேட்டால் கிடைக்கும். ஓ, அப்போது மரியாதைக்குரிய காதலியே, இல்லை மனைவியே கொஞ்சம் தப்பு பண்ணலாமா? என்னதை தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணலாமா? நான் மூடில் இல்லை சார், போயிட்டு வாங்க. என்னது மூடில் இல்லையா? இப்போ பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தாண்டா இப்போ நம்ம டேக்கு பின்னாடி தானே நின்றுட்டுருக்காரு. அப்படியே நம்ம டேவுடைய பேக் நெக்கில் லைட்டாக ரொம்ப சாஃப்டாக பெட் கிஸ்ஸஸ் கொடுக்க ஆரம்பிக்க. இப்போ உடனே நம்ம டே தாண்டா, சங்குக்கா என்ன பண்ணுற? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். வேண்டாம், நீ பண்ணுறது சரியே இல்லை. சரி இல்லையா? பின்ன தப்பு பண்ணுறேன்னா? ஆமாம், வேலை பார்த்துட்ருக்கும்போது இப்படிலாம் பண்ணால் தப்பு தான் அது. ஓ, நீ வேலையை பாரு, நான் தப்பு பண்ணுறதை பார்த்துக்குறேன். சங்குக்கா நான் போ. எதுக்குடா நான் யாராவது வந்துட போகிறாங்க சங்குக்கா. அப்போ எவனும் வரமாட்டான். ரூம் லாக்கில் இருக்கு, நான் திறந்தாதான் உண்டு. ப்ளீஸா வாடா. வரணுமா? எனக்கு வேலை இருக்கு சங்குக்கா, நான் போனேன். டே நேரம் பார்த்துக்க கூட பார்த்தியா? ப்ளீஸ். நீ டயர்டாக இருக்குன்னு தானே சொன்னேன் சங்குக்கா. வா டா, ட்ரெஸ்ஸு போய்ட்டு குடிச்சிட்டு வாப்போ. குடிச்சிட்டு வந்த பாருவியா? நீ போய் குளி, நான் வேலையை முடிக்கிறேன். ஓ, வேலையை முடிச்சுட்டு வரேன்ற. ஏன்டா இப்படி பண்ணுற? ப்ளீஸ் டே, சத்தியமாக என்னென்னு நினைக்க முடியாது. ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கு பண்ணியே ஆகணும். ப்ளீஸ். பண்ணி 1 மாதம் ஆக போகுதுடா. 1 மாதம் தானே ஆக போகுது. ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லையா? உனக்கு ஒன்றும் இல்லடி. உன்னை ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறப்ப எனக்கு தானே ஏறுது. சங்குக்கா போவட் மாதிரி பிஹேவ் பண்ணாத. போ, நீனு போய்ட்டு குளிச்சுட்டு வா. சரி, போயிட்டு விளையாடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே பெரும் மூச்சு விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் சைடு அப்படியே நடந்து போக அவருக்கு என்னமோ தோணுது. இப்போ அப்படியே கையில் வச்சுருந்த டவலை வேணும்ன்ட்டே பக்கத்துலேயே இருக்க அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஜங்குக் அவர் பாட்டுன்னு குளிச்சிட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்துட்டு டே என்ன டவலை மறந்து வெளியே வச்சிட்டேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு வையா. ஜங்குக்கா நான் தான் கையில் எடுத்து கொடுத்தேன்ல. மறந்துட்டேன்டா, எடுத்துகிட்டு வா. ஓ சரி வர இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தாண்டா அந்த டவலை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஜேகே குளிச்சிட்ருக்க அந்த ரெஸ்டாரண்ட் லைக்காக நாட் பண்ண நம்ம ஜங்குக்கா உள்ளே இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு டோர் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதும் நம்ம டீ தான் அந்த பக்கமாக அப்படியே டவலை கொடுக்க இப்போ நம்ம ஜங்குக்கு டோரை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டீ கொடுக்குற அந்த டவலை பிடிக்காம அவருடைய கையை பிடிச்சி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இழுத்துட்டு டோரை அப்படியே லாக் பண்ணி அப்படியே தாப்பால் போட்டு விட்ற. இப்போ நீ நம்ம டீ தான் உள்ளே வந்து நின்றுட்டு ஜங்குக்கா என்ன இது, எதுக்காக அப்படி தள்ளிப்போ. வேண்டாம் போகாத. என்ன என்ன வேண்டாம், வெளியே எல்லாரும் இருக்காங்க ஜங்குக்கா. அவங்க இருக்கட்டும், வேண்டாம். நீ தானே சொன்னேன் குளிச்சா பண்ணலான்ட்டு, குளிச்சு முடிச்சிட்டேன், பண்ணலாவா. நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ நானா ஆரம்பிச்சேன்னா விட மாட்டேன்ட்டே, மரியாதையாக நீயா வந்துடு. என்ன என்ன மிரட்டுற மாதிரி சொல்கிறான். மிரட்ட மட்டும் இல்லை, என்ன வேணால் செய்வேன். எனக்கு இப்போ வந்தே ஆகணும். இது வா எங்கே பின்னாடி போகிறா. நவுறாதடா. ஜங்கு வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். என்ன வேண்டாம், வா இங்க. வேண்டாம், மேலெல்லாம் நினைது பாரு. வேண்டாம், நான் வெளியே போகிறேன். நான் இது தூங்கும்போது பார்த்துக்கலாம். எப்படி தூங்கும்போது என்ன சொல்வா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, சத்தம் போட வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னுவா. என்னால் முடியாது, எனக்கு இப்போவே வேணும். இப்போ அம்மா வந்து வெளியே கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்வேன், அதை நான் பார்த்துக்குறேன். ஜங்கு வேண்டாம், கிட்ட வராதா ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓ அப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சியா. நீ இப்படி வந்துட்டீன்னா நானும் மனுஷன் தானே. ஓ மூடாகுதா உனக்கு. ஜங்கு வேண்டாம், கிட்ட வராதா. வராதடா. டேய் வேண்டாம். என்னடா என்ன வந்தா என்ன பண்ணுவா. என்ன அது அது வந்து அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ தாண்டா அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த செவரோடு அப்படியே ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு நம்ம ஜங்கு கூடயே ஷோல்டர் மேலே கையை போட்டு வேண்டாம் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்க. பட் நம்ம ஜங்கு கேட்காம இன்னமும் அப்படியே நம்ம டேவை செவத்தோட பின் பண்ணி வச்சுட்டு அவருடைய பாடியை நம்ம டேவோடைய பாடியோட அப்படியே அட்டாச் பண்ணிட்டு ஒட்டி நின்றுட்டுருக்க. நம்ம டேவா அவருக்கு அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஒரு படபடப்பில் நம்ம டேவை அப்படியே ஜங்கு கூடைய கண்ணே அப்படியே பார்த்துட்டு நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா என்ன அப்படி பார்க்குறா. பார்த்தா விட்டுருவா நினச்சியா. என்ன ஜங்குக்கா வேண்டாண்டா ப்ளீஸ். டேய் சத்தியமாக முடியலடா, சாரி டே, என்னால் இப்போது நான் நினச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. பாரு உன் ட்ரெஸ் எல்லாம் பாதை நனைஞ்சிச்சு, கழட்டிக்கலாமா. ஜங்கு வேண்டாம், வேணுமே வேண்டாம், வேணுமே சரி பண்ணு அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே சொன்னால் அடுத்த செகண்டு அப்படியே ஒரு வைட் ஸ்மைல் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படியே நம்ம டேயோடைய லிப்ஸை கேப்சர் பண்ண நம்ம டேவும் அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் க்ளோஸாக இருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே நம்ம டேவை கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இடையில கேப் விட்டு வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், இதை பிடிச்சி இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவா நம்ம ஜங்குக்கா அப்படியே ஷோல்டர் விட்டு அப்படியே லைட்டாக பின்னாடி தள்ளிட்டு நான் வேண்டாம் தான் சொன்னேன், நீ விட்டியா, நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன், இருந்தாலும் நீ அப்படி தான் வந்தாகணும். நீ இப்படி வந்து நிற்கும்போது எனக்கு எப்படி மனசார வேண்டான்னு சொல்ல முடியும் சொல்ல. சுச்சுவேஷன்னால அப்படி சொல்லுவேன்,
அதை அப்படி சீரியஸாக எடுத்துக்கிறதா அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல இப்போது நம்ம சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவை அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணேன். இப்போ அப்படியே அவருடைய லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பொறுமையாக அப்படியே நெக்குக்கு ட்ராவல் ஆக நெக்கில் ஃபுல்லாக அப்படியே சக் பண்ணி இழுத்துட்ருக்காரு நம்ம சங்குக் தான். அப்படியே ஃபுல்லாக ஹீக்கீஸாக கொடுத்துட்ருக்கா. இதில் வேறு நம்ம டே இடையில மூன் பண்ணிகிட்டே இருக்காரு. மார்னிங் சவுண்ட் வர நம்ம சங்குக்கை இன்னும் டெம்ட் ஆக்க இப்போது நம்ம சங்குக் தான் அந்த நெக்கில் ஈக்கீஸ் கொடுத்துட்ருப்பார் இல்லையாடா. அப்போ அப்படியே இடையில டே தூக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக் தாண்டா அப்படியே நம்ம டேயுடைய ஷர்ட்குள்ளே அப்படியே கையை விட நம்ம டேவா அப்படியே பொறுமையாக சங்குக் கூசுதா அட பாவி அப்படின்ட்டு இப்போ நம்ம டேயோடைய ஷர்ட் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணால் இப்போ அப்படியே நம்ம சங்குக் தான் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே கீழே நேல் டவுன் போட்டு நம்ம டேயோடைய ஸ்டமக் வரைக்கும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம டேவா ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கண்ணை திறந்து கீழே பார்த்தா நம்ம டேயோடைய பாடி ஃபுல்லாக ரெட் மார்க்ஸாக இருக்கும். ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்டு இருப்பார் நம்ம சங்குக்கை. நம்ம சங்குக்கை இப்போ லைட்டாக தட்டிட்டு ஏய் சங்குக் என்ன இது உடம்பு ஃபுல்லாக என்ன எல்லாமே என்னது நான் கொடுக்காம வேறையவங்க கொடுப்பான் அதுக்குன்னு எப்படியா இப்போ என்னால் ட்ரெஸ்ஸு கூட போட முடியாது ஒழுங்கா ஏன் என்ன திறந்து போட்டு போகிறேன் என்ன எல்லாத்தையும் மூடிட்டு போ எவ்வளோ பார்க்க தேவையில்ல எல்லாம் எனக்கு சொந்தம் மேலேருந்து கீழே வரைக்கும் புரியுதா அது சங்குக்கா என்ன ஒன்றும் இல்லையா கண்டினியூ பண்ணலாமா சத்தமாக சொல்லு பண்ணிட்டோல அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே தாண்டா அப்படியே நம்ம சங்குக்கு ஒரு பெர்மிஷனை கொடுக்க இப்போ உடனே நம்ம சங்குக்கு எழுந்திரிச்சு நின்று நம்ம டேவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்ரூம்குள்ளே வந்து அப்படியே நம்ம டே பெட்டில் மேலே அப்படியே தூக்கி போட இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே ஒரு வாட்டி அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு அந்த பெட்டில் அப்படியே நார்மலாகி எப்படி படுத்திருக்கா. நம்ம சங்குக் தான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலாம் அப்படியே நம்ம டே மேலே ஓவர் ஆகுறாரு. நம்ம டே ஆல்ரெடி ஆஃப் நைட்டாக இருக்கா. இப்போ ஒன்று நம்ம சங்குக் தான் திரும்பியும் நம்ம டேக்கு கிஸ் பண்ணுறன்ற பேரில் கிஸ் பண்ணிக்கிட்டே அவரோட கையை கீழே பேண்ட் பெல்ட்டையும் அந்த பட்டன்ஸையும் ரிமூவ் பண்ணுற வேலையில் இருக்க. இப்போது கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேண்ட்டை அப்படியே சர்றன்னு கழட்டி தூக்கி போட்டுற அந்த பேண்ட்டை ஒரு இடமா பறந்து போயிட்டு கீழே விழுது. இப்போ நம்ம சங்குக் தான் நம்ம டேயோடைய லெக்குக்கு சென்டரில் வந்து அப்படியே நீல் டவுன் போன மாதிரி உட்காந்துட்டு நம்ம டேவுடைய தைஸை பிடிச்சி அப்படியே கிட்ட இருக்கா. நம்ம டேவா இருந்ததுக்கும் நம்ம டே ஜங்குக்கு இன்னும் க்ளோஸில் வராரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பெண்ட் பண்ணி நம்ம டேக்கு நெக் கிசஸ் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாமா. ஜங்குக்கா என்ன இல்லை பண்ணி ரொம்ப நாளாச்சு, கொஞ்சமாவது ஜென்ரலாக இருப்பியா? அது தெரியலையா? அப்பா சாமி நீ ஆளை விடு. நான் வந்தேன்னு வச்சுக்கோ வார்னிங்காக கொடுக்க மாட்டேன். சரி 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 நான் நவரல. டேய் ஏண்டா இப்படி கொள்றா அப்படின்ட்டு இப்போ நம்ம சங்குக் தான் கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம டேவுடைய இன்னர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ண. இப்போ நம்ம டே சங்குக் ரெண்டு பேருமே ஃபுல் நெக்டாக இருக்காங்கடா. இப்போ நம்ம சங்குக் தான் அப்படியே பெண்ட் பண்ணி நம்ம டேக்கு லிப்பில் அவருடைய நெக்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய கையை வச்சு நம்ம டேயோடைய ப்ரைவேட் பார்ட்டில் அப்படியே மேலேயே கிளிமா அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கா. அது நம்ம டேக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. நம்ம சங்குக்குடைய ஷோல்டரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு சங்குக்கா ஒரு மாதிரியாக இருக்கு. டே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி நடிக்காதடா, எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா டைமுமே புதுசாக பண்ணுறேன்னு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுதுடா. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கையை வச்சுட்டேன். அப்படி தான் வைப்பேன். எல்லா டைமும் ஒரே மாதிரி பண்ணால் உனக்கு போர் அடிக்காதா? அதுக்கான ஆன்லைனில் பார்க்குறதுலாம் என் மேலே அப்ளை பண்ணாதா? டே உன்னை கட்டினதுலேருந்து நான் ஆன்லைன் பக்கமே போகிறடா, போவே பிடிக்கல.
நடிக்காதடா. ஒரு லேப்டாப்பை பார்த்தேன். பார்த்தியா? பார்த்தியா? ஆமாம், பார்த்தேன். ஓ, டைட்டாக பிடிக்காத, வலிக்குது. ஓ, வலிக்குதா? சரி சரி, ஜென்டலாக இருக்காங்க. உடனே இப்போ தான் இப்படி இருக்கா, போக போக எப்படி மாறுவேன்னு எனக்கு தானே தெரியும். அதெல்லாம் அப்படி தான். சரி, நீ பேச குறைச்சிட்டு வேலையை பார்க்குறியா? ஓ, சருக்கு டெம்ட் ஆகிடுச்சோ? ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சா? ரொம்பயா? ஜங்குக்கா, நீ இப்போ ஆரம்பிக்கலன்னா எஞ்சி போயிடுவேன். ஓ, எஞ்சி போயிடுவியா? முதல்ல அசைய முடியுதா பாரு அப்படின்ட்டு சொல்ல, இப்போ ஒன்று நம்மகிட்டே தான் அப்படியே லைட்டாக ஹெட்டை மட்டும் ரைஸ் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவால் அப்படியே ஃபுல்லாக ஹோவராக இருப்பார். எப்படின்னா, நம்ம டே வந்து ஃப்ளாட்டாக படுத்துட்ருக்கா. நம்ம டேவுடைய 2 லெக்ஸுக்கு சென்டரில் தான் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே ஹோவரான மாதிரி இதுவாகிட்டு அவருக்கு அப்படியே பெண்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டே தான் அப்படியே திரும்பியும் ஹெட்டை கீழே போட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க, இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு தான் என்ன என்ன ஒன்று தப்பிக்க வேண்டியதானே? அதான் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல. ஓ, சரி, ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் அப்படியே கிஸ் மேலே கிஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம டேவுடைய பாடி ஃபுல்லாக அவருடைய ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கா. அவருக்கு அப்படியே செம்மையாக டெம்ட் ஆகுது. அப்படியே டேவை சாப்பிட்றலாம் போல இருக்குது. அவ்வளோ டெம்ட் ஆக இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறதுக்கு அவர் அப்படியே ரெடி ஆகி அழகாக அப்படியே பொசிஷனில் வந்து நிற்கா. இப்போ ஒன்று நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் டேவுடைய சீக்ஸ் மேலே அப்படியே கையை வச்சுட்டு, ஏன் அப்படி பார்க்குறேன்? எல்லாம் லைட்டாக பயமாக இருக்கு, ஹேண்டில் பண்ண முடியுமா என்னால்? கவலைப்படாத, ஜென்டிலாக தான் இருப்பேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டேக்கு லைட்டாக வலிக்குது. அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அந்த டைட்னஸ் அவர் வந்து பிடிக்கிறது வந்து வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒன்று லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டேயோடைய லிப்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணால் அவ்வளோதான். நம்ம டேக்கு சுத்தமாக முடியல. அந்த வலியில் நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸே கடிச்சு விட்டுறா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கு அவரு குறைஞ்சது மாதிரி இல்லாமல் திரும்பி அவரும் நம்ம டேவுடைய லிப்ஸ் அப்படியே பைட் பண்ண நம்ம டே ஜங்குக் 2 பேருமே சேர்ந்து செம்மையாக ஃபோர்ஸாக பெட் கேசஸ் அண்ட் ஹாட்டாக போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை மூவ் பண்ணாமல் அப்படியே நம்ம டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா மூவ் பண்ணவா? ஸ்லோவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே நம்ம டே சொன்னதும் நம்ம ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், ஜங்குக்கா வலிக்குது, ஜங்குக்கா ஜங்குக்கா வலிக்குது. ஓ, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோடா, செம்மையாக இருக்குது, செம்ம டைட்டாக இருக்கேடா. நேற்றெல்லாம் பண்ண மாட்டேனே, வேஸ்ட்டாக போச்சுனாலே இனிமேட்டு விட மாட்டேன். டெய்லியும் கேப் விட மாட்டேங்கிறேன் பாரு. ஜங்குக்கா, நீ எப்பயும் ஒரு வாட்டி பண்ணுறனால தான் இப்படி இருக்க, எப்பயும் பண்ணானா இப்படி இருக்காது. ஓ, இப்படி வேற ஒன்று இருக்கா? செம்மையாக இருக்குடா. டே, உன்னை அப்படியே சாப்பிட்டுலாமான் இருக்கு. தின்னுட்டு தானே இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன வேண்டியது இருக்கு உனக்கு? பத்தலையே, இன்னும் பண்ணணும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இன்னும் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஃபுல் ஸ்பீடுக்கு வரல, அப்படியே மீடியமில் போயிட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கா. நம்ம ஜங்குக்கா செம்மையாக ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறாரு. இப்போ ஒன்று நம்ம டே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கும் போது அவரால் மூவ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ ஒன்று நம்ம டேவோடைய ஹேண்ட்ஸை அப்படியே அவருடைய ஹெட் மேலே பின் பண்ணிவிட்டு அவரை அப்படியே ஐ கான்டாக்டில் வச்சுட்டு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் நம்ம டேக்கா டியர்ஸ் ஃபால் ஆகுது வலியில்.
இப்போ உடனே பெண்ட் பண்ணி நம்ம டேயோடைய சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் மவுத் கிஸஸ்லாம் கொடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்கா. 2 பேருடைய பிரீத்தும் செம்ம ஹாட்டாக இருக்குது. அப்படியே ஒருத்தருடைய லிப்பை ஒருத்தருக்கு அப்படியே இன்ச்சஸ் கேப்பில் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து மூவ் பண்ண இப்போ அப்படியே லைட்டாக அப்படியே நிலக்குலையிற மாதிரி ஸ்டேஜில் போகிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக்கை அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு நம்ம டே மேலே வரா. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான், ஓ நீ லீட் எடுக்கிறியா, பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவரோட ஹிப்பில் கையை வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண. இப்போ ஒன்று நம்ம டேவும் அப்படியே அவருடைய ஹெட்டெல்லாம் அப்படியே பின்னாடி பக்கமாக அந்த டெம்டேஷனில் சாய்ச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட ஸ்டமக் மேலே கையை வச்சுட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவோட நம்ம ஜங்குக்கும் அவருடைய ஹிப்பை லைட்டாக அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கா. செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறாரு நம்ம டே. பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம ஜங்குக்கா செம்மையாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே கம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர. இப்போ ஒரே நம்ம டேவை பார்த்து, குட் டே, அப்படி தான்டா, அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாடா அப்படி நம்ம ஜங்குக் தான் அவருடைய மார்னிங் சவுண்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண. பட் அவரால் சுத்தமாக முடியல. அப்படியே ஃபைனலாக ஒரு சவுண்டான ஒரு மார்னிங் சவுண்டோட கம் பண்ண நம்ம தேவா அவர் மூவ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அப்படியே டயர்டாகி நம்ம ஜங்குக் மேலே விழ. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக் கிட்ட டே தான், ஜங்குக்கா இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்னால் நடக்க முடியுமான்னு கூட தெரியல. எதுக்கு நீ நடந்துட்டு ரெஸ்ட்டு, பார்த்துக்கலாமா? அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா டெய்லி திருட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணாதுடா. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, புரியுதுல்ல? இதெல்லாம் வக்கனையாக பேசினேன். என்ன நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருக்கும், ஏன் நல்லா இருக்காது? பண்ணது நானாச்சு. ஓ, அதனால தான் ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஜங்குக்கா, எனக்கு குளிக்கணும். குளிக்கலாம்டா, டயர்டாக இருக்கு. சோம்பேறி, குளிக்கணுன்ற டயர்டாக இருக்குன்ற. ஐயோ, இப்போ தானடா முடிச்சா, அதுக்குள்ளே வேலை கொடுக்குறியே. நீயா பண்ண? நான் தானே பண்ணேன். எனக்கு தான் டயர்டாக இருக்கணும் பார்த்தா. நான் சுறுசுறுப்பாக தானே இருக்கேன். அப்போ இன்னொரு ரவுண்டு போயிடலாமா? ஐயோ அப்பா சாமி, வேண்டாம், நானே டயர்டாக தான் இருக்கேன், ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன். அவ்வளோதான், மூச்சு கூட விட முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கேன். எனக்கு இப்போ குளிச்சே ஆகணும், குளிக்கவே என்ன. ஓ சரி வர இரு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அது ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு அழகாக 2 பேருமா சேர்ந்து ஒரு க்யூட் அண்ட் சாஃப்ட் பாத் எடுத்துகிட்டு அப்படியே வர. இப்போது நேராக பெட்ரூம்க்கு வந்ததும் நம்ம டே தான்டா திரும்பியும் டயர்டாகி அப்படியே படுத்து கிடக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டே படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, ரொம்ப பண்ணிட்டனோ, இது கேள்வியா? ஓ சாரி, இதாண்டா உனக்குலாம் வேலை, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி பூரின்ட்டு உன் சாரியை நீயே வச்சுக்கோ. ஓ சாரிட்டே, பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். இப்போ வந்து சொல்லு. ஓ போகிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டவலை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே டவலை இன்னும் நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படியே தலையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேவா படுத்துக்கிட்டே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா, கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, அவர் ஜாலியாக அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போது அவர் தான் அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, ஜிம்மினை பார்த்துட்டு வரேன். சரிடா போய்ட்டு வா. ஓகே அத்தா, சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டேன், கிச்சனில் எடுத்து வச்சுருக்கேன், பசிக்குதுன்றப்போ போய்ட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? சரிடா, நீ போய்ட்டு வா. சரிங்க அத்தா, பாய்.
பாய் பாய் அப்படின்ட்டு இப்போது நம்ம டீ தாண்டா அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வர கொஞ்சம் அப்படியே அவங்க வீட்டை விட்டு கொஞ்சம் நடந்து வராரு. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஜிமின் தான் பைக் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. நம்ம டீ வா நேராக நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு, டீ என்னடா என்ன லேட்டு? இல்லைடா, அத்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்தேனா, அதான் லேட் ஆச்சு. சரி சரி கிளம்புவோமா? போகலாம். சரி வண்டியில் ஏறு அப்படின்ட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினுடைய டூ வீலரில் அழகாக நம்ம டீ இப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம ஜிமினை டைட்டாக பிடிச்சிக்க, இப்போ அப்படியே டூ வீலர் எடுத்துகிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. நம்ம டீவா ரீச் ஆன உடனே பைக்கை விட்டு இறங்குனதும் ஒரு மாதிரி பெருமூச்சு விட, இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்து, டீ பயமாக இருக்குடா. பயமாக இருக்கா? ஏய் என்ன போ. டீ என்னடா ஒரு மாதிரி இருக்குடா, போடா நீயும் கூட வாடா. எங்கேயுமாடா நான் வரணும், வாடா. ஓ வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிம்மின் தாண்டா நம்ம டீ கூடயே அப்படியே உள்ளே போக, ஆக்சுவலி எங்கே வந்திருக்காங்கண்ணா நம்ம டீ ஜிம்மின் 2 பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கடா. இப்போ நம்ம டீ தான் நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ நம்ம டீயோடைய நேமை சொல்லவும் இப்போ நம்ம டீ தான் அப்படியே உள்ளே என்ட்ராக, இப்போ நம்ம டீ அந்த டாக்டரை ஒரு மாதிரி ஷையாகவே பார்த்துட்ருக்க. இப்போ ஒன்று அந்த டாக்டரும், என்ன ப்ராப்ளம்? அது வந்து டாக்டர், அது வந்து என்னாச்சு? எதனாவது ப்ரைவசியா? அது அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரியாக இருக்குது. லைக் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் மூட் ஸ்விங்காக இருக்குது, அப்பப்போ ஒரு மாதிரி. புரியுது 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 கொஞ்சம் இப்படி வந்து படுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம டீவும் அப்படியே ஷை ஆகிட்டு அங்கே இருக்கிற ஒரு டேபிள் மேலே ஏறி அப்படி அழகாக ஃப்ளாட்டாக படுக்க, இப்போ உடனே அந்த டாக்டரும் நம்ம டீவை வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அப்படியே ரிப்போர்ட்டெல்லாம் வந்து எடுத்து ரீட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே நர்வஸாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த டாக்டரை பார்க்க அந்த டாக்டரும் நம்ம டீவை பார்த்து அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறாரு. இப்போ உடனே நம்ம டீவும் டாக்டரை பார்த்து, டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மல் தான். நார்மலா? ஆமாம் நார்மல் தான். ஓ சரிங்க டாக்டர். மிஸ்டர் கிண்டேயா? டாக்டர் அது நார்மல்னா பாப்பா நார்மல் சொன்னேன். டாக்டர் ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு இல்லைம்மா, உங்கள் ஹஸ்பண்ட்க்கு போய் சொல்லுங்கள். சரிங்க டாக்டர் நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஹாப்பியாக வெளியே வர. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்த உடனே வெயினும் டீ மூஞ்சி அப்படியே டொயின்னு வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டீ கிட்ட ஓடி போயிட்டு, டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. என்னடா ஒரு மாதிரி சோகமாக இருக்க? டே ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை விடு, அது ஒரு சில டைம் இப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை விடு பார்த்துக்கலாம். டே சின்னா, நீ அங்கிள் ஆக போகிறடா. என்னது நீ அங்கிள் ஆக போகிற? டே டே என்னடா பங்கமாக வேலை பார்த்துருக்க போல. சி லூஸு, வீட்டுக்கு வாப்பலாம், சங்கு கிட்டே சொல்லி ஆகணும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினோ அப்படியே செம்ம ஹாப்பியாக நம்ம டேவை டைட்டாக ஒரு ஹக்கை பண்ணிவிட்டு அப்படியே வேக வேகமாக வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்க வழியில் நம்ம ஜிமினோடைய வண்டியை சுற்றி ஒரு 2-3 பிளாக் கலர் கார் வந்து ரவுண்ட் அப் பண்ணுது. நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம டேக்கு செம்மையாக பயம் எடுத்துக்கிடுது. அவர் பயத்தில் வயித்தையே லைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்க, நம்ம ஜிமின்ட்டு தான், டே யாரா இதெல்லாம்? டே பயப்படாத, ஒன்றும் இல்லை. டே ஜிமினா எனக்கு பயமாக இருக்குது, சங்குக்கு கால் பண்ணவா? கால் பண்ண.
சரிடா அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம தான் பின்னாடி உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ண நம்ம ஜங்குக்கா ரிங் போயிட்டே இருக்கு. அதுக்குள்ளாட அந்த காரில் இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே குடுகுடுன்ட்டு இறங்கி வந்து நம்ம ஜிம்மினுடைய வண்டி அப்படியே தள்ளிவிட நம்ம டேவும் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி சைடு வாக்கில் கீழே விழுந்துட்டாரு. பட் ஆனால் வயிற்ற சேஃப்டாக பிடிச்சிக்க இப்போது அப்படியே கையில் வச்சுருந்த ஃபோன் வந்து மிஸ் ஆகி கீழே போயிடுது. நம்ம ஜிம்மினா எழுந்திருச்சு நம்ம டேவை வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ண. பட் அதுக்குள்ளாட அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து நம்ம ஜிம்மினுடைய கையை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு நம்ம டேவை அப்படியே பிடிச்சி அந்த உள்ள ஒரு காருக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஜிம்மினை வந்து அந்த இடத்துல போட்டுட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி அவங்க மெயினாக வந்ததுக்கான காரணம் நம்ம டேவை கடத்துறதுக்கு. நம்ம டேவுக்கு அங்கேருந்து கடத்தின அடுத்த செகண்ட் எல்லா காருமே அங்கேருந்து மறைஞ்சு போயிட இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு 2 ஸ்டெப் அந்த கார் பின்னாடி போகிறாரு. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது நம்ம டேவுடைய ஃபோன் அந்த இடத்துல கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே கையில் எடுத்து காதில் வைக்க பார்த்தா அந்த அவர் வந்து நம்ம டே வந்து டயல் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த டயலிங் நம்பர் வந்து நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி கனெக்ட் ஆகி நம்ம ஜங்குக்கு வந்து அந்த சைட்லேருந்து ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருந்திருப்பாரு. இப்போ வந்து நம்ம ஜிமின் காதில் எடுத்து வச்சுட்டு ஹலோ ஹலோ ஜங்குக், ஏய் ஜிமின் நீ என்ன பண்ணுற, டே எங்க? ஜங்குக் பிரச்சனை ஆகிடுச்சு. ஏய் என்னாச்சு, எங்கே இருக்கீங்க? அது அது ஜங்குக்கு நானும் டேவும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தோம். வர வழியில் எவனே தெரில 4-5 பேர் வந்து என்னை தள்ளி விட்டுட்டு டேவை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. யாருன்னு எதுனா பார்த்தியா? இல்லை யாருமே தெரியல, எல்லாருமே ஃபேஸ் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வரேன் சீக்கிரமாக ஜங்குக் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வர சொல்லிவிட்டு நம்ம டேவுடைய மொபைலில் லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த கார் போன சைடாக வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் வந்து நேராக நம்ம ஜிமினுடைய லொக்கேஷன், அதாவது நம்ம டேவுடைய ஃபோனை ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த செகண்டு நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் ஹலோ டேய் எங்கடா இருக்க நீனு, உன் லொக்கேஷன் எனக்கு காட்டல. ஜங்குக் நான் ட்ரைவ் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தேன். பட் என்னிடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் வண்டி ஒன்றுத்தையும் காணோம். என்னது? ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை நான் இங்கே பார்த்ததே கிடையாது. காரை ஒன்றுத்தையும் காணோம். இவ்வளோ நேரம் ட்ரேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு காருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் பிளாங்க் ஆகிட்டு இப்போ எங்கே நிற்கிறாரோ அதே இடத்துல நின்று நம்ம ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே அதே இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நேராக நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிமின்கிட்ட பேசி முடிச்சுட்டு வண்டியை நேராக வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் அவங்க அப்பா இல்லை. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. சரி டக்குன்னு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண. ஆனால் இந்த வாட்டி வீடியோ கால் பண்ணுறாரு. அவங்க அப்பாவும் காலை கேஷுவலாக ஆன் பண்ணிவிட்டு ஜங்குக் சொல்லுடா, பா எங்கே இருக்கீங்க? கம்பெனியில்? ஓ சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் காலை கட் பண்ணிவிடா. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்போ டேவை யார் கிடச்சிட்டு போயிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ உடனே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கா வீட்டில் வெயிட் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் தேட முடியுமோ எல்லா இடத்துலையும் தேடுறாரு. நம்ம யூங்கி எல்லாரையுமே அவங்கவுங்க போயிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காரு. பட் நம்ம டே கிடச்ச பாடில்லை. ஃபைனலி எப்படி வீட்டில் வந்துட்டு தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. இந்த விஷயத்த அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்ல நம்ம ஜங்குக்கா அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லாட்டே வந்துடுவான், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ண. பட் நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் பிளாங்க் ஆகிட்டு அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ டைம் கரெக்டாக நைட் 9:30 போல் ஆகுது. பட் ஆனால் இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆனது காலையில் ஒரு 10 போல் இருக்கும். 1 டே கிட்ட முடிய போகுது. நம்ம டே இன்னும் வந்த பாடில்லை. டைம் 10 ஆகுது, 10:30 ஆகுது. வீடே பரபரப்பாகுது. இப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு பர்சன் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டீ தான். மூச்சு வாங்க வந்து வேர்க்க நின்றுட்டுருக்கா. ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நம்ம இப்போது ஜங்குக் தான் நம்ம டீவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பாடி ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. எதனா ஸ்க்ராச்சஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்த படபடப்பில் அவருடைய ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணிவிட்டு டே ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்கே ஜங்குக்கா, உங்ககிட்ட நான் தனியாக பேசினேன், ப்ளீஸ் மேலே ரூமுக்கு வா. டே இப்போ நீ ஓகே தானே? ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை நான் ஓகே தான், நான் ஓகே தான். அவங்ககிட்ட பேசினேன், நீ மேலே ரூமுக்கு வா
அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டீ தான் அப்படி வேக வேகமாக மேலே ரூமுக்கு போகிறாரு. கீழே இருக்கவங்க யாருக்குமே அவங்க பேசுகிறது வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால நம்ம ஜங்குக்கை விட்டு மேலே போக, மேலே போன அடுத்த செகண்ட் டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கை கையை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, டே முதல்ல காமாகு, ஒன்றும் இல்லை அதான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன், சாரி என்னால் உங்ககிட்ட வர முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டேன். ஜங்கு, அது ஒன்றும் இல்லை, அது என்னண்ணா, என்னாச்சு, யார் கூப்பிட்டு போனா, யாரை பார்த்த சொல்லு. ஜங்குக்கு அது வந்து உங்கள் அப்பாவா? டே வாய்ப்பே இல்லை, நான் காலையில் நீ தொலைஞ்சு போனோன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு நான் அவருக்கு கால் பண்ணி கேட்டு அவர் ஆஃபீஸில் தான் இருந்தார். என்னை கடத்த முறை அவர் என் கூட இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தார். அது வரைக்கும் உனக்கு டவுட் வரக்கூடாதுன்னு தான் அவர் மேபி அங்கே இருந்துக்கலாம். அவர் ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ கெடுதலாக பண்ணிட்டேன். டே நீ அதையும் யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நான் உன்னை கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா வீட்டில் கொண்டு போய் விடுறேன். நீ அங்கே தான் சேஃபாக இருப்ப, வெளியே எங்கேயும் வராத, புரியுதா? நான் அவரை பார்த்துக்கிறேன். ஜங்குக்கா வேணாம் ப்ளீஸ், எதுவும் பண்ணாதா. அவர் ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காரு. மேபி அவருடைய சீக்ரெட் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதை ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு கூட அவரோட பண்ணலாம். விட வயசாகிடுச்சு, அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவும் பண்ணிகிட்ருக்காரு. விட நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. டே உன்னை அவர் கடத்திட்டு போயிருக்காருடா, என்ன எதுவும் பண்ணாதன்னு ஹோல்ட் பண்ணுற. ஜங்கு புரிஞ்சுக்கோ, நீயும் இப்போ அவர் பண்ண மாதிரி பண்ணா உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் சொல்ல. அதான் நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ல. சரி, காலைல எங்கே போன நீ? ஹாஸ்பிட்டலுக்கு. நீ எப்படி தப்பிச்சு வந்த? அது நான் அங்கே இருந்துட்டு ரொம்ப நேரமாக கதறிட்டு இருந்தேன். அங்கே உள்ளவன் எவனோ ஒருத்தன் எதுக்காக உன்னை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு கேட்டான். நானும் சொன்னேன், விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன். அவன் என் மேலே பாவப்பட்டு என் கட்டெல்லாம் அவுத்துட்டு பார்டர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அங்கேருந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். சரி, ஹாஸ்பிட்டல் எதுக்கு போனேன்? அது ஜங்குக்கா. என்னடா? அது வந்து இந்த ஜங்குக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உனக்கு காற்று கடந்தே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல். அதனால தான் குட்டி ஜங்குக்கு வரா, நானும் செக் பண்ணிட்டு வந்தேன். டே என்ன? டே உண்மையாவா? ஆமாம், செக் பண்ணிட்டு வந்தேன். சரி, செக் பண்ண. ஓகே, ரிசல்ட்டு அது அவனும் 9 மாதம் கழித்து வரேன்ட்டு அப்போ மாதிரியே லேட் பண்ணுறான். டே என்ன? டே இந்த விஷயத்தை இவ்வளோ நார்மலாக சொல்லிகிட்ருக்க. டே நான் அப்பா ஆக போகிறேன்டா. ஆமாம், நீ அப்பா தான் ஆக போகிற. நானும் கேரிங்கான பப்பாவாக மாறப்போகிறேன். தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த கஷ்டத்துலேயும் நம்ம டீவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, அப்படியே காற்று கூட போக முடியாத அளவுக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண. இப்போ உடனே நம்ம டீ தான், ஜங்குக்கா அப்பா எதுவும் பண்ணாத, பொறுமையாக பார்த்துக்கலாம், புரியுதா? சரி, நீ ப்ரெக்னென்ட் ஆகி உன்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ்ன்றனால உனக்காக என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் லிமிட்டை தாண்டிட்டாருன்னா நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன், புரியுதா? நீ தானே சொன்ன எனக்கு என்ன தோணுதோ பண்ண சொல்லி. சரி,
ஓகே. ஆனால் ஒன்று. என்ன? அம்மா வீட்டுக்கு நான் போகலை, இங்கே உன் கூடயே இருக்கேன். டேய், நீ என் கூட இருந்தால் சேஃப் இல்லைடா. நான் நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனோன்னு தோணுது. என்னால் நீ கஷ்டப்படுறியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, ப்ளீஸ் நான் போகலாம், ப்ளீஸ். என்னை பார்த்த பாவமாக இல்லையா? எனக்கு உன் கூட இருக்கணும், உன்னை கட்டி பிடிக்கணும், நிறைய முத்தா தரணும். அதுவும் இந்த டைமில் உன் கூட இல்லைன்னா அப்புறம் பேபி நீ பிறந்ததுக்கப்புறமேட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான். ஏய், அதுக்குள்ளே அதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், பின்ன யோசிக்காமல் என் ஜங்கு கூட குட்டி பாப்பாவோட அப்படியே ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு மொத்தம் நிறைய கொடுத்துட்டு நிறைய ஹக் பண்ணிக்கிட்டு கடல்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன். ஓ டே, ஒரு மினி வேர்ல்டே யோசிச்சுட்டு போலையே. மினி வேர்ல்டா? கிரிக்கெட் டீமையே நான் உருவாக்கலான்னு பார்த்துட்ருக்கேன், மினி வேர்ல்டுக்குள்ளே நிற்கிறேன். டேய், கிரிக்கெட் டீம் தானே, ஃபுட்பால் டீமே உருவாக்கிடலாம். ஓகே, முதல்ல இந்த பாப்பா பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஸ்வீட் டாக் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. டேஸ் கொஞ்சம் நார்மலாக ஆகுது, கொஞ்சம் டேஸ் போகுது. ஒரு ஃபைன் டே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அழகான மார்னிங், எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறிட்டுருக்காரு. கூட நம்ம ஜங்குக்கும் உட்காந்து பரிமாறிட்டுருக்கா. இப்போது அந்த இடத்துல அவங்க அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம டீ தான் இன்றைக்கி சமைச்சது. அப்படியே எல்லாருக்குமே பரிமாறிட்டுருக்கும் போது அவங்க அப்பா தான் ஒரு 2 வாய் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே அந்த பிளேட்டை கீழே தரையில் தள்ளிவிட சாப்பாடு அங்கே இங்கேன்னு தரிக்குது. நம்ம ஜங்குக்கு வர கோபத்துக்கு உட்காந்துட்டு இருந்த சீட்டை விட்டு எழுந்திரிச்சு நிற்க நம்ம டீ தான் டக்குன்னு நம்ம ஜங்கு கூடைய கையை ஹோல்ட் பண்ண. இப்போ உடனே அவங்க அப்பா தான், என்ன சாப்பாடு இது, உப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றும் இல்லை, யார் சமைச்சது? அப்பா நான் தான். அதான் உன்ன மாதிரியே இருக்கு. டே, நீலாம் எதுக்கு இருக்க? இந்த வீட்டை விட்டு போயிடு. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. எதுக்காகடா இருக்க? செத்து போயேன். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பாரமாட்டோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கொஞ்சம் வார்த்தைகளை விட நம்ம ஜங்குக்கு கோவம் எகிரிடுது. இப்போ நம்ம டேவை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து, பா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. யாரை பார்த்து யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறீங்க? டே எனக்கு சொந்தம். அவனால தான் எனக்கு உங்களை பற்றி தெரிய வந்துச்சு, எவ்வளோ கேவலமான கேரக்டர்னு. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமேட்டு உங்களை நான் சும்மா விட்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் தான். உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன், அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அப்பாவாக போகிறேன். கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஃப்ரீடமும் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் மாதிரி இல்லை. அந்த ஃப்ரீடம் எப்படி தெரியுமா? கயிறை விட்டுட்டு அப்புறம் இறுக்கி பிடிக்கிறது. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்னை வச்சு செய்வீங்க, அதுக்கான சம்பாத்தியம் எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. ஆனால் ஒரு துளி பாசம் கிடையாது. ஆனால் என் பிள்ளைகிட்ட நான் அப்படி இருக்க மாட்டேன். முழுக்க முழுக்க என் மொத்த பாசத்தையும் என் பிள்ளைகிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். உங்களை மாதிரி 2வது பொண்டாட்டிக்கிட்ட இல்லை அப்படின்ட்டு நம்ம தேவை எதிர்க்க வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை அப்படியே அழுத்தி பேசிகிட்ருக்கா. அவங்க அப்பாவால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியல. அப்படியே அவருக்கு குற்ற உணர்த்தி அப்படி கொத்துது. ஒரு மாதிரி எப்படி அந்த ஒரு கில்ட்டினஸ் அவருக்குள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்க பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம ஜங்குக்கு இந்த விஷயத்த வெளியே சொன்ன அடுத்த செகண்ட் ஓடி போயிட்டு நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ண. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் டீவை பார்த்து, டே, ஜங்குக்கு சொல்கிறது உண்மையா? ஆமாம்மா. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை, ஜங்குக்கிட்டே நேற்று தான் சொன்னேன், உங்ககிட்ட பொறுமையாக சொல்லிக்கலான்ட்டு. டே, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ரொம்ப. இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் தெரியுமா? ஆமாம், அவங்களுக்கு விஷயம் தெரியாது, இனிமேல் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டீ சொல்ல. இப்போ உடனே அவங்க நம்ம டீவை அப்படி நல்லா வார்ம் ஹக் பண்ண நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்குறாரு. அவங்க அப்பா அப்படியே கில்ட்டினஸோடைய அவருடைய ரூமுக்கு போயிட
இப்போ கொஞ்சம் டேஸ் போகுதுடா, நம்ம டே அவங்க வீட்டில் எல்லார்ட்டையுமே நம்ம டே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிட. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாதம் போகுது. நம்ம டேக்கு இது 8th மந்த்து. நம்ம டேவா அப்படியே அழகா ஒரு அப்படியே ஒரு அந்த ப்ரெக்னன்சி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரோட நிறைய ஸ்நாக்ஸஸ் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம டேவை அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே வெறுப்பேற்றிக்கிட்டு வீட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இன்னமும் அப்படியே சின்ன பிள்ளைத்தனமா அப்படியே பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு க்யூட்டான லைஃப் அப்படியே லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் ஆகுது. அப்படி நம்ம டேவுடைய டெலிவரி மந்த் வருது. கிட்டத்தட்ட நம்ம டேக்கு டெலிவரி ஆக ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி கேப் தான். நம்ம ஜங்குக் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கா. நம்ம டேக்கு எப்போ தான் வலி வரும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் அப்படியே எக்ஸைட்மெண்ட், அவங்க பேபிக்கிட்ட எப்படிலாம் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கொஞ்சம் டைம் போகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் கூட வலி வரா மாதிரி ரியாக்ட் பண்ணவே இல்ல. அவர் பாட்டுன்னு சங்கு சங்குன்னு ஓடிட்டுருக்காரு, விழுந்துட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஜங்குக்கா நம்ம டே மேலேயே தான் கண்ணு. எப்படா உனக்கு வலி வரும்? எப்படா நான் பாப்பாவ பார்ப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டேவா அதை பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்ல. அவர் பாட்டுன்னு உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் டிவி இப்படி பார்த்துட்டு அப்படியே நல்லா சங்கு சங்குன்னு இது சாக்லேட் க்ரீம் என்ன, ஸ்ட்ராபெர்ரி க்ரீம் என்ன, ஐஸ்கிரீம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து அப்படியே அமுக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போக நம்ம டேவா அமைதியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காருடா. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே லைட்டாக எழுந்திக்க, அவ்வளோதான் நம்ம டேக்கு ஃபேஸ் எல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு அப்படியே அந்த கவுச் மேலே உட்கார நம்ம ஜங்குக்குடைய பேரை கூட சொல்ல முடியல. அந்தளவுக்கு வலிக்க ஆரம்பிக்குது அவருக்கு. இப்போ அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கா அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே அப்படியே பேண்ட்டு ஜிப்பை போட்டுக்கினே வெளியே வராரு. நம்ம டே ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் சரியே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு, டேய் டேய் ஓகே தானே நீ? டேய் ஜங்குக்கா வலிக்குது வலிக்குதுடா. ஏய் கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு. ஒரே நிமிஷம் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்போட ஓடி போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம டேவை வச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி சும்மா செம்ம ஃபாஸ்ட்டு ஜெட்டு ஸ்பீடில் போயிட்டுருக்க. இடையில வர நம்ம டேயோடைய ஹெட்டை லைட்டாக தடவி கொடுத்து, டே ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோ, கிட்ட வந்துட்டோம் ஓகேவா? ஜங்குக்கா எனக்கு வலிக்குது. அது ஓகே, நீ வண்டி ஓட்டுறது எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. நீ கொஞ்சம் காமா முன்னாடி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா ப்ளீஸ். நான் பார்த்துக்குறேன். நீ முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டு. முன்னாடி வண்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கா காம் பண்ண நம்ம ஜங்குக்கா சரி 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 நீ பயப்படாத, நான் பார்த்துக்குறேன். தருதலை எதுக்கும் பயப்படாத நான். ஐயோ என்னை இப்படி ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படப்படப்பான்னு அப்படியே ரேசிங்கோடு நம்ம ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க. நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஸ்கிட் அடித்து நிற்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அப்போ அப்படியே நின்றதை பார்த்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்குடைய காரை பார்க்க நம்ம ஜங்குக்கா வெளியே வந்துட்டு, டாக்டர் 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 என் பொன்னாடிக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இவர் கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் இறங்கி வந்து சிஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேவை அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு போக நம்ம டேவா போகிறப்ப, ஜங்குக்கா கண்ணு முன்னாடி இருக்க மவனை எங்கேயாவது போனேன் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அப்படியே கையோடு கூப்பிட்டு போக, டே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயா? ஆமாம் என் கூட வா. டேய் டெலிவரி ரூம்குள்ளே நான் எப்படி வர்றது? வந்து தான் ஆகணும். நீ இல்லாமல் டெலிவரிலாம் பண்ணிக்க மாட்டேன். சீக்கிரம் வா. சரி வா. சரி 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 வரேன். டாக்டர் நீங்கள் வரலாம், அவங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி 2 பேருமா சேர்ந்து லேபர் ரூம்குள்ளே போக நம்ம டேவா அவங்கள வந்து அப்படியே அழகாக அந்த பொசிஷனில் டெலிவரிக்காக அந்த பொசிஷனில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. சைடில் நம்ம ஜங்குக்கா நம்ம டேவோடைய கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, டே ஒன்றும் இல்லைடா கிட்ட தான் இருக்கேன் ஓகேவா? ஒன்றும் இல்லையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு
பண்ணி வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ள ஒரு சில நர்ஸ் வந்து இவங்க டாக் ரொம்பவும் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம டேவா அப்படியே ஒரு டெத் கிளார் கொடுக்குறாங்க அந்த சிஸ்டருக்கு. ஏன்னா இவர் வழியில் இருக்காரு, அவங்க சிரிக்கிறாங்க இல்லையா. நம்ம டேக்கு அப்படியே பொறுக்கலை, அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இடையில நம்ம ஜங்குக்கு அறலாம் வாங்குறாரு. இருந்தாலும் பொறுத்துக்கிட்டே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன். இப்போது ஒரு ½ அப்புறமேட்டு ஒரு குழந்த அழுகிற சவுண்ட் கேட்குது. அது கேட்டதும் நம்ம ஜங்குக்கு டேவுடைய ஃபேஸ் பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே ஸ்லோ மோஷனில் நம்ம டேக்கு வந்து டெலிவரி பார்த்துட்டு இருந்த அந்த டாக்டருடைய ஃபேஸை பார்க்க நம்ம டே இங்கே ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்படியே பெரும் மூச்சு விட்டுட்டு அந்த பெட்டில் அப்படியே படுக்க அந்த டாக்டரா கையில் ஒரு குழந்தை எடுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஷியோர்லேயே நம்பர் 1 கிரிமினலு மாஃபியா பேபி பர்த்துக்கு அப்படி அழுறாரு. அப்படி கண்லேருந்து தாரையாக ஊற்ற. இப்போ உடனே அந்த டாக்டரு அழகாக குழந்தைய க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவலில் வ்ராப் பண்ணி அழகாக நம்ம ஜங்குக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க, நம்ம ஜங்குக்கா அப்படியே பூவை வாங்குற மாதிரி அப்படியே பக்குவமாக பார்த்து பொறுமையாக அந்த குழந்தைய வாங்கி அவர் உடம்போடு அணைச்சி வச்சுக்க. இப்போ உடனே அந்த முகத்தை பார்த்துட்டு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து ஒரு ஒரு பியோர் ஸ்மைல் கொடுத்து அந்த குழந்தையோட நெத்தியில் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம டீவை பார்க்க, நம்ம டீவா ரொம்ப டயர்டாக அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கிட்டேயும் ஒரு அந்த ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவருக்கு எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரில. டக்குன்னு கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீவுடைய ஃபோர்ஹெட்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, டே எனக்கு வாழ்கிறதுக்கே அர்த்தத்தை கொடுத்துருக்கடா நீ, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஜங்குக்கா, 1000 தானே அர்த்தத்தை கொடுத்தாலும் அர்த்தமே இல்லாமல் வந்து கதை. டே உனக்கு இப்பயும் காமெடி கேட்குதா? நான் காமெடி பண்ணல, எதுக்கு என்ன சிரிப்பேத்து, எனக்கு வலிக்குது சிரிப்பேத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே பண்ணிகிட்ருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜின்னு, நம்ம ஆர்எம்மு, நம்ம ஜிமின்னு எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. இப்போது அந்த கூட்டத்துக்கு இடையில நம்ம ஜங்குக்கோடைய அப்பாவும் வந்து நிற்கிறாருடா. நம்ம ஜங்குக்கு அப்பா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக குழந்தைய பார்த்து பேசி அப்படி கொஞ்சி கொலாவி நம்ம டேவை அப்படியே அரவணைச்சி இருக்கா. ஆனால் இப்போ அவங்க அப்பா வந்ததும் எல்லோரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஜங்குக் பேபியை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாடி நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி கண்ணை கலங்கி நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த குழந்தைய பார்த்ததும் அவருடைய கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபால் ஆக நம்ம ஜங்குக்கா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க அப்பா கண்ணில் கண்ணீரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. இப்போது அந்த குழந்தைய லைட்டாக அவருடைய உடம்பை விட்டு கொஞ்சம் முன்னாடி அவங்க அப்பா பக்கமாக நீட்டி காட்ட, குழந்தையோட ஃபேஸை காட்ட, அவங்க அப்பாவா சைலண்ட்டாக அழுதுட்டு இருந்தவர் கொஞ்சம் சவுண்டு போட்டு கையை நீட்டுறாரு குழந்தைய வாங்குறதுக்கு. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஒரு செகண்ட் அந்த குழந்தைய திரும்ப எடுத்துக்கிட்டு, அப்பா சத்தியம் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கோங்க, இதுக்கப்புறமேட்டு உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு கெட்ட கேரக்டர் வேண்டாம், நம்மளுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு விளையாடுறதுக்காக ஒரு குட்டி பேரன் உங்களுக்காக இருக்கான், இதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் பிடிச்சிட்ருக்க போகிறீங்களா? ஜங்கு என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலையும் அப்படி இருக்க நினச்சி பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுடா. வழக்கப்படி பார்த்தா நான் தான் இந்த இடத்துல பெரிய மனுஷனாக இருக்கணும், ஆனால் நீ என்னை விட பெரிய மனுஷனாகிட்டா. அதுலேயும் நான் உன்னை வளர்த்ததை விடவும் அவன் நீ வளர்ந்ததுக்கப்புறமும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கான். ஐம் சாரி, பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன்ல. ஆனால் அப்பயும் நீ என்னை வாயார அப்பான்னு கூப்பிட்ருக்க, அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. ஐம் சாரி ஜங்குக், ஐம் சாரி, மன்னிச்சிரு, காலில் கூட விழுறேன், குழந்தைய குடுடா.
அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அவருக்கும் டியர்ஸ் ஃபால் ஆக, நம்ம டேக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கா ஒரு செகண்ட் நம்ம டேவோடைய ஃபேஸை திரும்பி பார்க்க, நம்ம டேவா பொறுமையாக அவருடைய ஐஸை பிளிங்க் பண்ணுறாரு கொடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே அவங்க அப்பா கிட்ட நம்ம ஜங்குக்குடைய பேபி அப்படியே கை மாறுது. அவரா அப்படியே பொக்கிஷத்தை வாங்குற மாதிரி அப்படியே வாங்கி உடம்போடு அணைச்சி வச்சுக்க, இப்போது அதை பார்த்த உடனே அவருடைய டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகி குழந்தையோட சீக்ஸில் போய் விழுது. இப்போ நம்ம ஜங்குக்குடைய அப்பாவே அவருடைய கையை வச்சு தம் ஃபிங்கரை வச்சு அந்த குழந்தையோட சீக்ஸ்லேருந்து அந்த டியர்ஸை அப்படியே தொடச்சி எடுத்துட்டு, அப்படியே குழந்தைக்கு ஒரு குட்டி கிஸ்ஸை கொடுத்துட்டு, "உன்னை நான் ராஜா மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்ல, இப்போ உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு ஹாப்பி ஸ்மைல், ஒரு பியோர் ஸ்மைல், அந்த ஒரு சந்தோஷத்தை அவ்வளோ அழகாக அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து பரிமாறிக்கிறாங்க. அந்த குழந்தை அந்த இடத்துல ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தது, லைட்டாக சினுங்க ஆரம்பிக்குது. அந்த க்யூட்னஸை பார்த்து அவங்க அப்பா சிரிக்க, நம்ம ஜங்குக்கா அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அந்த குழந்தைய அவர் கையிலே வாங்கிட்டு நம்ம டீ கிட்ட கொண்டு போய் கொடுக்க, நம்ம டீ அந்த குழந்தைய அழகாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒரு க்யூட் ஃபேமிலி நம்ம டீ, அப்புறம் நம்ம ஜங்குக், பக்கத்தில் பாப்பா, அப்படியே ஒரு க்யூட் ஃபேமிலி. இதில் இடையில வேற நம்ம ஜிமின் தான் தயாத்தக்கான்னு குதிச்சு, ஐயோ நான் அங்கிள் ஆகிட்டேன், இனிமேட்டு எனக்கு வீடே மறந்துடுவேன், நான் இனிமேட்டு இங்கே தான் டே பாப்பாவை என்கிட்ட கொடுக்குறேன் ஓகேவா, எதுக்கு ஒன்று மாதிரி வர்றதுக்கா, வாய்ப்பே இல்லை, நான் ஜங்குக் மாதிரி வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, 2 பேரும் கலந்தா மாதிரி வளர்க்கலாம். கேரக்டர் வைஸ் சொன்ன மாதிரி தைரியம், இந்த அடிதடி அதெல்லாம் இந்த மாதிரி. அடிதடியா, குழந்தைய அடிதடி கூட கொண்டு போனால் கொன்று வேண்டாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அப்படியே லைட்டாக அப்படியே நம்ம டேவை பார்த்து பிளிங்க் பண்ணிவிட்டு அவருக்கு அப்படியே கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே குழந்தைய லைட்டாக கொஞ்சிக்கிட்டு அவ்வளோ அழகாக லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. நானும் இந்த கதையை இவ்வளோ அழகாகவே முடிச்சிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்பெஷல் எபிசோட், பட் 1 hour கிட்ட போயிடுச்சு. ஐம் சாரி. நான் ரியலி வந்து ரொம்பவும் அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ பெஸ்ட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, பாய் பாய், லவ் யூ.